இயேசு மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். மரணத்தை வென்றவர் ஒரே ஒரு தெய்வம் தான், இயேசு தான். அவர் சொல்றாரு, வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 17-18, நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆயிருக்கிறேன், உயிர் உள்ளவரும் ஆயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதை சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராயிருக்கு என்று சொல்றார். அப்போ இந்த உலகத்துல மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ள ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மரணம் சொன்னாலே எல்லாருக்கும் பயம் வரும். மரண நாள் தான் இந்த உலகத்திலே பயங்கரமான ஒரு நாள். அது அவன் ஒவ்வொருவரும் மரண வீட்டுக்கு போய் பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அவங்களுக்கு புத்தி வரும். இந்த மரணம் நம்மளுக்கு வந்தா என்ன செய்யணும்னு சொல்லி அவர்கள் பயப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் என் கையில வச்சிருக்கிறேன்னு சொல்றார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்கிறபடினால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருந்தார் என்றும், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினால் அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்கு உள்ளவனை யாவரையும் விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு மரண பயம் ஒரு வாழ்க்கையை ஆட்கொண்டு இருக்கிறதா, அல்லது மரண தருவாயில் இருக்கிறீர்களா? பழைய ஏற்பாட்டில் எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தார். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ மரித்து போவாய், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டார். அவன் ஒரு பயம் அவனுக்குள்ள வந்தது. நல்லா அவனுக்கு ஏறக்குறைய ஒரு 40-45 வயசு தான் இருக்கு. இந்த வாலி வயசுல எப்படி நான் சாகுறேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே இவ்வளவு உத்தம உண்மையா வாழ்ந்தேன், உடைய ஜனங்களுக்கு இதெல்லாம் செய்தேன், இப்போது எனக்கு மரணம் வந்துருச்சு, என்ன சாக சொல்றீங்களேன்னு சொல்லி அழுதான். உடனே தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி, என்னுடைய மகன் எசேக்கியா ராஜா கண்ணீர் விட்டு அழுததை நான் கண்டேன், அவனுடைய நாட்களோட 15 வருடங்கள் கூட்டி தருவேன் என்று சொல்லி அவனுடைய மரணத்தை மரண நாளையே மாற்றிட்டார். 15 வருடங்கள் ஆயுசு நாளை கூட்டி தந்தார். இதை கேட்கும் பொழுது இந்த உலகத்திலே நீங்க கூட மரண படுக்கையில் இருப்பீர்கள். வியாதி முற்றி போச்சு, கோமா ஸ்டேஜில் இருக்கிற டாக்டர் இனி காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இனி அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்க, அவரு சாப்பிட்டு சாகட்டும் சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மருத்துவர்கள் கைவிட்டு, குடும்பங்கள் கைவிட்டு, எல்லாரும் கைவிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், எசேக்கியா ராஜா மரண படுக்கையிலிருந்து அவனை எழுப்பி அவனுக்கு ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். 12 வயது பெண்ணை தலித்தாவுமை எழுந்துரு என்று சொல்லி சிறு பெண்ணை எழுப்பி உயிரோடு கூட கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் மரண படுக்கையில் இருக்கலாம், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை, அவன் மனம் திரும்பி பிழைப்பதே நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தன் சாகிறது ஆண்டவர் பிரியம் இல்லை. நீங்க மனம் திரும்பிட்டா உங்க ஆயுசு நாட்கள் கூட்டி தருவார். மோசே சொல்லும்போது மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 80 வருஷம். நோவா சொல்லும் பொழுது, நோவாட்ட சொல்லும் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம் சொல்றாரு. 80 வயதோ அல்லது 120 வயதோ நீங்கள் வாழலாம். அருமையானவர்களே, இயேசு நம்முடைய உள்ளத்துக்கு வந்துட்டா மரணமே அவர் கையில தாங்குது. மரணத்துக்கு அதிகாரிய பிசாசவனை வென்று உயிரோடு எழுந்து அதனுடைய திறவுகோலை இயேசு தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிற நீங்கள் இனி மரண பயம் உங்களை விட்டு விலகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான இரட்சகர், தெய்வம், ஆண்டவர், உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மரண பிடியிலிருந்தும் மரண பீதியிலிருந்தும் அந்த மரண கட்டுகளிலிருந்தும் இப்பொழுது விடுதலை ஆக்குவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? இந்த செய்தியை அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன்.
வியாதியின் படியில மரண படுக்கையில் இருக்கிற உங்களுக்கு உங்கள் மரணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான தெய்வம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் எசேக்கியா ராஜாவை சுகமாக்கினது போல, 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுத்தது போல, மரித்த லாசுவை உயிரோடு எழுப்பினது போல, சிறு பெண் ஆகிய அந்த சோத்திரம் 12 வயதுள்ள பெண்ணை தலித்தாகுமி என்று எழுப்பி அவனுடைய பெற்றோர்களை கொடுத்தது போல, நாயின் ஒரு விதையனுடைய மகனை எழுப்பினது போல, ஆண்டவரே மரித்தோருக்கு நீ தேவனாயிருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர், மரணப்படுக்கையை மாற்ற வல்லமை உள்ளவர் நீதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா மரண கட்டுகள், மரண கண்ணிகள், பாதாள கண்ணிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரித்து விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பேரும் இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டு ஜீவனையும் சுகத்தையும் தாரும். நீர் மரித்தோர்ந்து உயிரோடு இருந்த தெய்வம், மரணமே உன் கூரனெங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்கே என்று சொல்லி ஆண்டவர் மரணத்தை ஜெயித்த தெய்வமாகிய இயேசு மரணத்தின் மேல் அதிகாரியாயிருக்கிறீர் என்பதை இப்பொழுது வெளிப்படுத்தி மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து என்றைக்கும் ஜீவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.